ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஏஜென்ட் எஃப்எஃபோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4ல் என்ன பார்த்துருந்தோன்னா, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சேக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் சேக்கே அப்போ வரல. 12 மணி ஆகும்போது சேக்கே ஜிமின் கூட வராரு. 2 பேருக்குமே அடிபட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜிமின் சேக்கோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணலாம்டா. உங்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஜென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஹாய் சார், நேற்று நீங்கள் தானே? நானே தான். இன்றைக்கி யாருக்கு சார் பர்த்டே? இன்றைக்கி அந்த பர்த்டேவும் இல்லை. உன்னை பார்க்க சாக்கு வேணாம். இவனுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மினை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. டேய், எனக்கு எப்படா பர்த்டே? அடுத்த மாதம் பர்த்டேக்கு இந்த மாதம் என்ன பண்ணுறேன்? அதுக்கப்புறம் ஜேகே லைட்டாக ஒரு இடி இடிக்கிறாரு. வாயை மூடுறா டேய். சரி உருட்டு. இல்லை, இவனுக்கு தான் பர்த்டே. சரி, இவனை கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பொக்கே வாங்கி கொடுத்துடலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே சார், பொக்கேல நேம் எழுதணும். என்ன நேம் எழுதணும்? சங்கு. ஓ, அவர் நேமா? இல்லை, ஏன் நேம் இன்ஃபர்மேஷன் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல என் நேம். ஏன்னா அடிக்கடி வர போகிற கஸ்டமர். ஓகே சார். அவர் பேர் ஜிமின். ஏண்டா, என் பேர் எவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் அப்படின்ற ஜிமின் எவ்வளோ அழகான பேர். சரி மூடிட்டு தான் இருக்கிறேன். ஜிமின் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொக்கே வாங்கி ஜிமின்கிட்ட ஜேகே கொடுக்குறாரு. இந்தா வச்சுக்கோ, அடுத்த மாதம் பர்த்டேக்கு. ரொம்ப தாண்டா ஆக்குற. ஓகே மேடம். உங்கள் வீடு எங்கே இருக்குது? உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? சார், இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். ஓ, நான் இங்கே தான் சியோலில் தான் இருக்கேன். என்னோடய அப்பா அம்மா வெளியூரில் இருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் ட்ரீட்மெண்ட்காக 2 பேருமே வெளியூருக்கு போயிருக்காங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக சரியாயிடணும். ஓ, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சார். ஆமாம், உங்கள் அட்ரஸ் எங்கே சார்? இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன். இங்கே தான் பக்கத்தில். சரி. உங்கள் ஃபோன் நம்பர்? ஏன் சார்? இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். ஓ சார், இந்த உங்களுக்கு ஃப்ளாஸ் வேணும் தான். எங்கள் கடை நம்பர் இதோ இருக்குது. இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதான் நினச்சேன். இவ்வளோ அது ஃபோன் நம்பர் தர தாத்து. ஓகே, நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பாக ஏதாவது ஃப்ளாஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் ஃபோன் நம்பர் கேட்டதுன்னா நீ கொடுக்க மாட்டான்ட்டி. ஓகே, தேங்க்யூ. வாடா போகலாம். என்னடா இப்படி வலியுற? என்ன வலியுறாங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, பேசுகிறேன். ஓ, அப்போ நேற்று ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தே, இந்த பொண்ணு தானா? ஆமாம், எதுவும் இந்த உலகத்தில் உனக்கு பிடிச்ச பொண்ணு பிறக்கவே இல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லியிருந்தேன். அப்படி தான் நேற்று வரையும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவளை பார்த்தோன்னே நான் சொன்ன ஃபீலிங் எனக்குள்ளே வந்துடுச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடா. ஜேகே, அந்த பொண்ணு ஒரு லக்கியான பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் மனசில் இடம் பிடிச்சிருக்கா. இதுவரையும் நீ எந்த பொண்ணையுமே ஹேர் எடுத்து கூட பார்த்ததில்ல. மேபி அவளுக்காக தான் எந்த பொண்ணும் பார்க்காம இருந்தையோ என்னமோ தெரியல. என் லைஃப் ஃபுல்லாக அவள் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். எப்படியும் மடக்கிடுவேன்னு தெரியும். நீ தான் ஐடியா கொடுக்கணும். என்னது, நானா? நான் ஏன் ஐடியா கொடுக்கணும்? என்னை எப்போ பார்த்தாலும் ஃப்ளோட் பண்ணுறேன்னு திட்டிக்கிட்டே இருப்பேன். டேய், அதெல்லாம் ஒரு கலடா.
அதெல்லாம் உன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அது சரி 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 சொல்லித்தரேன். அப்புறம் உன்னோட தூரத்து சொந்தத்தில் ஒரு தங்கச்சி இருக்காளாமே உனக்கு. எனக்கு தங்கச்சின்னா உனக்கும் தங்கச்சி தான். சொல்லு, உனக்கு தங்கச்சி மட்டும்தான். அந்த பொண்ணு அன்றைக்கி பார்த்தடா, அழகாக இருந்தாடா. அவன் நம்பர் கிடைக்குமா? ஜிமேன் உனக்கு அவ்வளோதான். சரி சரி, நீ எப்படியும் ஃபோன் நம்பர் தரமாட்டேன், நானே கரெக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். அது உன் இஷ்டம். நான் ஃபோன் நம்பர் வாங்கி தர மாட்டேன். சரிங்க சார், ரொம்ப பிகு பண்ணிக்க வேணாம். போகலாமா? போகலாம். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போகுது. ஜேகே ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி பொக்கே வாங்க போகிறதா போய் சூஷிக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பார். சூஷிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவை பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபீலிங் காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜேகே சூஷிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சூஷி, ஐ லவ் யூ. என்னோட இருக்கிற காலம் ஃபுல்லாக நீ என் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன். என் கண்ணுக்குள்ளே உன்னை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீ அதை நிறைவேற்றுவியா? டு யூ லவ் மீ பேக்? சூஷிக்கு திடீர்னு ஜேகே ப்ரப்போஸ் பண்ணவும் ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? உனக்கு தான் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். அவனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். நீ இந்த ப்ரப்போசலை ஏற்றுப்பியா? எஸ், ஐ லவ் யூ டூ. பட் நீங்கள் பணக்காரவங்க, நான் மிடில் கிளாஸ் பொண்ணு. என்னை உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? சூஷி, இது என்ன கேள்வி? என் வீட்டில் நான் சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும், இன்க்ளூடிங் மீ. என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஐ வில் ப்ராமிஸ் யூ. இப்போ சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? எஸ், ஐ லவ் யூ டூ. சூன் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட. அதுக்கப்புறம் ஜேகே சூஷியும் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சூஷி ஜேகேட்ட பேசுகிறாங்க. ஜேகே, நீங்கள் உங்களை பற்றி ஃபுல்லாகவே எதுவுமே சொன்னதில்லையே. உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். சொல்கிறேன் வயான், இனிமேல் நீ இந்த கேள்வி கேட்கலன்னு நினச்சேன். சொல்கிறேன். நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ஒரு தம்பி இருக்கான். எனக்குன்னு சொந்தன்னு சொல்லிக்க வேறு யாரும் இல்லை. நாங்கள் 4 பேர் மட்டும்தான். ஆனால் எனக்கு சிம்மினா ரொம்ப பிடிக்கும். என் சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். ஜேகே எல்லாத்தையுமே சொன்னார். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிருப்பார். அதை நான் கதையில் போக போக சொல்கிறேன். நீங்கள் உங்களை பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன். எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது. அப்புறம் நீ அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பார்க்க இல்லை, எல்லாமே போய் தான். முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட எப்படி என்னை பற்றி நான் சொல்கிறது? என்னை மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன தற்காத்துக்கு தான் இந்த மாதிரி சொன்னேன். ஐம் சாரி. ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போயாவது உண்மையை சொன்னியே, அதே சந்தோஷம். உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நினைக்காத. என்னோடய அப்பா அம்மா, என்னோடய தம்பி இனிமேலும் உன்னோட சொந்தம். புரியுதா? தேங்க்யூ ஜேகே. அப்புறம் நம்ம எப்போ உங்கள் அப்பா அம்மாகிட்ட போய் பேசுகிறோம்? யோசிச்சு வச்சுட்டேன், நாளைக்கே போகலாம். நாளைக்கே வா. அவங்க இதெல்லாம் ப்ரிப்பேராக இருப்பாங்களா? அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த என்னால் ரொம்ப நாள் மறக்க முடியாது. அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும். சரி, நாளைக்கு அப்போ ரெடி ஆகிடு. நல்லா அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் போட்டு, எப்பவும் போடுறது நல்லாயிருக்கும், அப்படியே ரெடியாகி வந்துடு. இந்த அட்ரஸ்க்கு. ஓகே, நான் கண்டிப்பாக வரேன். அப்படியே நைட் ஆகுது. நாளைக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன். எக்ஸைட்டடாக இருக்கு. ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்கணும்.
பணக்கார பொண்ணு தான் வேணும்னு அடம்பிடிக்காமல் இருந்தால் சரிதான். அதே மாதிரி நல்லவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும். ஜேகே மாதிரி தான் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. எக்ஸைட்டடாக இருக்கே. சரி, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். அப்படியே மார்னிங் ஆகுது. ஜேகே சூஷியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது கோபத்தில் அடிச்சிட்டாங்கன்னா. சூஷி, என்ன பேசுகிற நீ? என் வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போனோடனே ஜேகே அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்க தம்பியை கீழே வர சொல்கிறாரு. எல்லோரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு ஒரு கெஸ்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். கெஸ்ட்டா? யாருடா? உங்கள் அம்மா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா, நீயே சொல்லு. அம்மா, அது வந்து என்னடா ஏதோ ஷைனஸ்லாம் தெரியுது. என்ன, ஏதாவது தப்பு பண்ணியா? அம்மா, எந்த தப்பும் பண்ணலை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த பொக்கே வாங்கிக்கிறீங்களா? யாரா இந்த பொண்ணு? பொக்கேவாலே ஃபேஸை மறைச்சிருக்கா. பொக்கே டெலிவரி பண்ண வந்தாளா? அம்மா, அது சொல்லுடா. அது இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேம்மா. என்னடா சொல்கிற? இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அசால்ட்டாக வந்து சொல்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, இந்த பொண்ணு வேணுமா எனக்கு. டேய் நடிக்காத மா ப்ளீஸ். ஏம்மா, அந்த பொக்கே எடுத்துகிட்டு உன் ஃபேஸை காட்டு. காட்ட மாட்டேன். நீங்கள் எதை அடிச்சிருவீங்க, இல்லை திட்டிடுவீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அந்த பொக்கையை ரிமூவ் பண்ணு. அதுக்கப்புறம் சூஷி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொக்கையை ரிமூவ் பண்ணுறாங்க. சூஷியை பார்த்தோன்னே ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், என்னோட இவ்வளோ க்யூட்டாக இருக்கா. பரவாயில்லையே, செலெக்ஷன் நல்லா தான் இருக்குது. அம்மா அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யா, பிடிச்சிருக்கு. சூஷி சொல்லுங்கம்மா. இங்கே வா. வந்துட்டேன். அதுக்கப்புறம் சூஷி அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. அம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களோன்னு நினச்சேன். எப்படிடா உன்ன மாதிரி நல்ல பொண்ணை பிடிக்காமல் போகும்? உடனே ஜேகே, அம்மா அவள் நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? அன்றைக்கி ஒரு நாள் நான் மார்க்கெட்டுக்கு போனேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி நான் ரொம்ப நேரம் வெயிலில் நடந்ததுனால மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். அப்போது எனக்கு தண்ணி கொடுத்து இவ தான் என்னை காப்பாற்றினா. ரியலி? ஆமாண்டா. சூஷியை எனக்கு அப்பையிலேருந்தே தெரியும். ஆனால் நான் தான் அவங்க அம்மானு தெரியாது. சூஷி, தேங்க்யூடா. அன்றைக்கி எதுவும் பேச முடியல. இருக்கட்டுமா? எப்படியோ சூஷி, அம்மாவோட மனசில் இடம் பிடிச்சிட்டேன். அப்புறம் அம்மா, நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். எல்லாமே முடிவு பண்ணிட்டியா? எல்லாத்தையும் சர்ச்சில் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நாளைக்கே முடிச்சிடலாமா? அம்மா, என்னம்மா அதுக்குள்ளே அவசரம்? அப்புறம் நீ தானடா சொல்கிற சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணுன்னு. சொன்னேன், இருந்தாலும் நீங்கள் நல்ல நாள் பார்த்து ரெடி பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. சூஷி, நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்னம்மா சொல்கிற? உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வரியா? அம்மா, என்னடா ஆச்சு? அம்மா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் சாதாரண பொக்கே ஷாப்பில் தான் வேலை செய்கிறேன். நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா? சூஷி, நாங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறவங்கள, குணத்துக்காக ஏங்குறவங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவா? உன்னை என் மருமகளாக முழுசாக மனமாற ஏற்றுக்கிறேன். என்னங்க, சரிதானே? சரிதாம்மா.
நீ சொன்னா இங்கே யாரை எடுத்து பேச போகிறா? அது சரி சரிம்மா, நீ இப்போ உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. சேஃபாக இரு. ஜேகே சொல்லுமா, அவளை போய் ட்ராப் பண்ணிட்டு வா. பாய்டா. பாய்மா. அதுக்கப்புறம் ஜேகே சுஷியை அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறாரு. பாய் சுஷி, 1 வீக்கில் நம்ம கல்யாணம். பி ரெடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கிஸ் கேட்கும் போது எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. புரியுதா? புரியுது சார். கல்யாணம் ஆகிட்டா நான் முழுசாக உங்களுடையது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓ மேடம், பரவாயில்லையே. நானும் என்னமோன்னு நினச்சேன். என்னமோன்னா நினைக்க வேணாம், வீட்டுக்கு கிளம்புங்க. சரி, பாய் சுஷி. பாய். சுஷியை ட்ராப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜேகே அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு அவங்க ஆஃபீஸில். அப்பா உள்ளே வரவா? வாடா. அப்பா, நான் செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு டபுள் செக் பண்ணிவிடுங்க. ஓகேடா, நீ பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த சீக்ரெட் மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது. ஜிமினை வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்பா, அவன் வந்திருப்பான். சரி சரிடா, நீ கிளம்பு வீட்டுக்கு. சரிங்கடா. அதுக்கப்புறம் ஜிமினை பார்க்க ஜேகே கிளம்புறாரு. ஜேகே, நீ எல்லாமே செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணிட்டல? பண்ணிட்டேன்டா. அந்த டைமண்ட் நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் முக்கியமாக அந்த ஷனுக்கு இந்த டைமண்ட் கிடைக்கவே கூடாது. தெரியும்டா. நானும் என் ஆளுங்களை வர சொல்லிட்டேன். நீ சேஃபாக இருந்துக்கோ, மற்றவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா அந்த டைமண்ட் கிடைக்கலன்ற ஒரு வெறுப்பில் உங்களை ஏதாவது பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீயும் சேஃபாக இரு. இவங்க 2 பேரும் என்ன டைமண்ட் பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? நானே சொல்கிறேன். ஜேகேயோட ஃபேமிலியில் ஒரு பரம்பரை சொத்து இருக்குது, ரெட் டைமண்ட். அதை ஜேகே ஃபேமிலி தான் பார்த்துட்டு வராங்க. பாரம்பரியமாக இவங்க தான் வச்சுருக்காங்க. அந்த டைமண்டை ஆசைப்படுறது நிறையா பேர். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக தான் ஜேகே, ஜிமின், அவங்க அப்பா எல்லாமே பார்த்துக்கிறாங்க. பட் இந்த ஷன்னுன்றவன் ரொம்ப மோசமானவன். கிட்டத்தட்ட 3-4 தடவை அந்த டைமண்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டான். பட் ஜேகேவும் ஜேகேயோட அப்பாவும் சேர்ந்து தடுத்துட்டாங்க. இந்த வாட்டியும் ட்ரை பண்ணுறத எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் அதை சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே இதோட கண்டினியூஷன் பார்ட் 6ல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பாய், அமேசராங்க.